சுப்ரீம் செய்திகளுக்காக இரா செல்வமணி. இன்றைய முதன்மை செய்திகள். புதுச்சேரியில் பிரசித்தி பெற்ற வீராம்பட்டினம் செங்கழு நீரம்மன் கோயில் தேரோட்டம். துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன், முதலமைச்சர் ரங்கசாமி ஆகியோர் வடம் பிடித்து தேரை தொடங்கி வைத்தனர். புதுவை ஆளுநர் மாளிகையில் நடந்த தேநீர் விருந்து. முதலமைச்சர் ரங்கசாமி உட்பட எதிர்க்கட்சியினர் கலந்து கொண்டனர். இந்தியாவுடன் புதுச்சேரி இணைவதற்கு வாக்கெடுப்பு நடத்தப்பட்ட கீழூரில் சட்டப்பூர்வ பரிமாற்ற தினம் கடைபிடிப்பு. சட்டப்பேரவைத் தலைவர், அமைச்சர்கள் பங்கேற்று தேசிய கொடி ஏற்றி மரியாதை செலுத்தினர். இனி விரிவான செய்திகள். புதுச்சேரியில் பிரசித்தி பெற்ற வீராம்பட்டினம் செங்கழு நீரம்மன் கோயில் தேரோட்டத்தை துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன், முதலமைச்சர் ரங்கசாமி ஆகியோர் வடம் பிடித்து இழுத்து தொடங்கி வைத்தனர். புதுச்சேரியில் பிரசித்தி பெற்ற வீராம்பட்டினம் ஸ்ரீ செங்கழு நீரம்மன் கோயில் ஆடி திருவிழா ஆண்டுதோறும் வெகு விமரிசையாக நடைபெறுவது வழக்கம். அதன்படி இந்த ஆண்டு ஆடி திருவிழா கடந்த 7ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கியது. தினமும் செங்கழு நீரம்மனுக்கு அபிஷேக ஆராதனை மற்றும் பல்வேறு வாகனங்களில் அம்மன் வீதி உலா நடைபெற்று வந்தது. இந்த நிலையில் விழாவின் முக்கிய நிகழ்ச்சியான திருத்தேரோட்டம் வெகு விமரிசையாக நடைபெற்றது. அலங்கரிக்கப்பட்ட திருத்தேரில் காட்சியளித்த அம்மன் முக்கிய வீதிகள் வழியாக தேர்பவனி வந்தார். இந்த தேரோட்டத்தில் தேரை துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன், முதலமைச்சர் ரங்கசாமி, அமைச்சர்கள், எம்எல்ஏக்கள் உள்பட பலர் வடம் பிடித்து இழுத்து தொடங்கி வைத்தனர். இன்று நடைபெற்ற தேரோட்டத்தில் புதுச்சேரி மட்டுமல்லாது தமிழகத்தின் அண்டை மாவட்டங்களில் இருந்தும் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு தேரை வடம் பிடித்து இழுத்து அம்மனை தரிசித்தனர். தேரோட்டத்தில் ஏராளமான போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்தனர். புதுச்சேரி ஆளுநர் மாளிகையில் நடந்த தேநீர் விருந்தில் முதலமைச்சர் ரங்கசாமி உட்பட எதிர்க்கட்சியினர் கலந்து கொண்டனர். 78வது சுதந்திர தினத்தை ஒட்டி ஆளுநர் மாளிகையில் கவர்னர் கைலாஷ்நாதன் தேசிய கொடியேற்றி மரியாதை செலுத்தினார். அதனைத் தொடர்ந்து கவர்னர் மாளிகையில் தேநீர் விருந்து நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் காலாப்பட்டு கேந்திர வித்யாலயா பள்ளி மாணவி நிவேதிதா பரதநாட்டியம் நிகழ்த்தினார். இந்த நிகழ்ச்சியில் கவர்னர் கைலாஷ்நாதன், முதலமைச்சர் ரங்கசாமி, சபாநாயகர் செல்வம், துணை சபாநாயகர் ராஜவேலு, முன்னாள் முதல்வர் நாராயணசாமி, அமைச்சர்கள் நமச்சிவாயம், சாய்ஜே சரவணன்குமார், அரசு கொறடா ஆறுமுகம், எம்பிக்கள் வைத்திலிங்கம், செல்வகணபதி, எதிர்க்கட்சித் தலைவர் சிவா, எம்எல்ஏக்கள் சிவசங்கர், பாஸ்கர், அனிபால் கென்னடி, ஜான்குமார், ரமேஷ், கல்யாணசுந்தரம், சம்பத், பல்வேறு அரசியல் கட்சியைச் சேர்ந்த முக்கிய பிரமுகர்கள், அரசு செயலர்கள், பல்வேறு துறை அதிகாரிகள், டிஜிபி ஷாலினி சிங், போலீஸ் உயர் அதிகாரிகள் உட்பட பலர் கலந்து கொண்டனர். இந்தியாவுடன் புதுச்சேரி இணைவதற்கு வாக்கெடுப்பு நடத்தப்பட்ட கீழூரில் சட்டப்பூர்வ பரிமாற்ற தினம் கொண்டாடப்பட்டது. சட்டப்பேரவைத் தலைவர், அமைச்சர்கள் பங்கேற்று தேசிய கொடி ஏற்றி மரியாதை செலுத்தி விடுதலை போராட்ட தியாகிகளுக்கு பாராட்டு தெரிவித்தனர். பிரான்ஸ் ஆதிக்கத்தில் இருந்த புதுச்சேரி இந்தியாவுடன் இணையலாமா என 1954ஆம் ஆண்டு அக்டோபர் 18ஆம் தேதி புதுச்சேரியை அடுத்த கீழூர் கிராமத்தில் மக்கள் பிரதிநிதிகளிடம் பொது வாக்கெடுப்பு நடத்தப்பட்டது. இதில் பங்கேற்ற 178 மக்கள் பிரதிநிதிகளில் 170 பேர் புதுச்சேரி இந்தியாவுடன் இணைவதற்கு ஆதரவு தெரிவித்தனர். அதையடுத்து அதே ஆண்டு நவம்பர் 1ஆம் தேதி புதுச்சேரி விடுதலை அடைந்ததாக பிரகடனம் செய்யப்பட்டது. புதுச்சேரிக்கு விடுதலை கிடைக்க வாக்கெடுப்பு நடத்தப்பட்ட வில்லியனூரை அடுத்த கீழூரில் சட்டப்பூர்வ பரிமாற்ற தினம் கொண்டாடப்படுகிறது. இதனையடுத்து கீழூரில் உள்ள நினைவு தூணுக்கு சட்டப்பேரவைத் தலைவர் செல்வம், அமைச்சர்கள் தேனி ஜெயக்குமார், சாய்ஜே சரவணன்குமார் மற்றும் சட்டமன்ற உறுப்பினர்கள் பங்கேற்று தேசிய கொடியை ஏற்றி மரியாதை செலுத்தினர். தொடர்ந்து சுதந்திர போராட்ட தியாகிகள் மற்றும் வாரிசுகளுக்கு இனிப்புகள் கொடுத்து பாராட்டு தெரிவித்தனர். சிறுமிக்கு பாலியல் தொல்லை அளித்த தையல்காரருக்கு 3 ஆண்டுகள் சிறை தண்டனை மற்றும் அபராதம் விதித்து புதுச்சேரி போக்சோ விரைவு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது.
புதுச்சேரி திருக்கனூரில் உள்ள ஜவுளி கடை அருகே தையல் கடை நடத்தி வருபவர் விழுப்புரம் மாவட்டம் ராதாபுரத்தைச் சேர்ந்த கந்தன். கடந்த 2020ஆம் ஆண்டு 12 வயது சிறுமி தனது தாயுடன் அந்த ஜவுளி கடைக்கு வந்தார். சிறுமியை தையல் கடை அருகே நிற்க கூறிவிட்டு ஜவுளி கடைக்கு அவரது தாய் சென்ற நிலையில் அந்த சிறுமிக்கு கந்தன் பாலியல் தொல்லை அளித்துள்ளார். இது குறித்த புகாரின் பேரில் திருக்கனூர் போலீசார் வழக்கு பதிந்து கந்தனை கைது செய்தனர். புதுச்சேரி போக்சோ விரைவு நீதிமன்றத்தில் நடைபெற்ற இந்த வழக்கில் கந்தனுக்கு 3 ஆண்டுகள் சிறையும் ரூபாய் 10,000 அபராதமும் விதித்து நீதிபதி சுமதி உத்தரவிட்டார். மேலும் பாதிக்கப்பட்ட சிறுமிக்கு 1 லட்சம் ரூபாய் நிவாரணமாக வழங்கவும் அரசுக்கு பரிந்துரைத்தார். புனித ஆரோக்கிய அன்னை ஆலயத்தின் 10ஆம் ஆண்டு திருவிழாவில் உருளையன்பேட்டை கோபால் தேர்பவனியை துவக்கி வைத்தார். புதுச்சேரி மாநிலம் உருளையன்பேட்டை தொகுதிக்கு உட்பட்ட கண்டாக்டர் தோட்டம் பிரியதர்ஷினி நகர் பகுதியில் அமைந்துள்ள புனித ஆரோக்கிய அன்னை ஆலயத்தின் 10ஆம் ஆண்டு திருவிழா வியாழக்கிழமை நடைபெற்றது. மதியம் 12 மணிக்கு அன்னதானமும் மாலை 6 மணிக்கு கொடியேற்றமும் அதனைத் தொடர்ந்து மாலை 7 மணிக்கு நடைபெற்ற தேர்பவனியில் புதுச்சேரி மாநில திராவிட முன்னேற்றக் கழகத்தின் தலைமை பொதுக்குழு உறுப்பினரும் உருளையன்பேட்டை தொகுதி திமுக பொறுப்பாளருமான கோபால் அவர்கள் கலந்து கொண்டு தேரினை இழுத்து அன்னையை வழிபட்டார். இதில் தொகுதி செயலாளர் சக்திவேல், வர்த்தகரணி குரு, பாபு, சொல்தா ரவி, பொருளாளர் சசிகுமார், கிளை செயலாளர்கள் அகிலன், பிரகாஷ், பொறியாளர் அணி அர்ஜுன் மற்றும் ஆரி, சீனு, விக்கி, சௌரி, கபாலி, தமிழ்ச்செல்வன், பிருத்திவிராஜ் உள்ளிட்ட கழக நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். இவ்விழாவிற்கான ஏற்பாடுகளை தண்டபாணி, சேகர் உள்ளிட்ட ஊர் பொதுமக்கள் செய்திருந்தனர். இந்திய திருநாட்டின் 78வது சுதந்திர தினத்தை முன்னிட்டு திருபுவனை சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகத்தில் தேசிய கொடி ஏற்றி தொண்டர்களுக்கும் பொதுமக்களுக்கும் இனிப்புகளை வழங்கினார் சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன். பாரத திருநாட்டின் 78ஆம் ஆண்டு சுதந்திர தினம் இந்தியா முழுவதும் அனைத்து பகுதிகளிலும் அரசியல் கட்சி தலைவர்கள் பொதுமக்களால் ஆங்காங்கே உற்சாகமாக கொண்டாடி சுதந்திர தின வாழ்த்துக்களை தெரிவித்தனர். இந்த நிலையில் சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் திருபுவனை தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகத்தில் தேசிய கொடியை ஏற்றி மரியாதை செலுத்தினார். இதனைத் தொடர்ந்து போலீஸ் மரியாதையை ஏற்றுக்கொண்ட சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் தொண்டர்கள் மற்றும் பொதுமக்கள் அனைவருக்கும் இனிப்புகளை வழங்கி சுதந்திர தின நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டார். புதுச்சேரியில் கோயில் திருவிழாவில் முதியவர் அடித்து கொலை செய்யப்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. புதுச்சேரியில் பிரசித்தி பெற்ற வீராம்பட்டினம் செங்கழு நீரம்மன் ஆலய தேர்பவனி நடைபெற்றது. இதில் பங்கேற்க புதுச்சேரி பகுதி மட்டுமின்றி கடலூர், விழுப்புரம் மாவட்டங்களில் இருந்தும் ஏராளமானோர் குடும்பத்துடன் வீராம்பட்டினத்தில் தங்கி விழாவை கண்டுகளித்து சாமி தரிசனம் செய்து வருவது வழக்கம். இந்த நிலையில் கடலூர் மாவட்டம் சிதம்பரம் அருகே புவனகிரியை அடுத்த கீரப்பாளையம் நரிக்குறவர் காலனியைச் சேர்ந்த வள்ளிமலை என்பவர் வீராம்பட்டினம் திருவிழாவில் சாமி வேடம் அணிந்து பக்தர்களிடம் யாசகம் பெற்று வந்துள்ளார். அப்போது வள்ளிமலை திடீரென அவ்வழியே சென்ற இளைஞர் மீது மோதியதாக கூறப்படுகிறது. இதனால் ஆத்திரமடைந்த அந்த வாலிபர் வள்ளிமலையை சரமாரியாக தாக்கியதால் இரத்த வெள்ளத்தில் கீழே சரிந்தார். இதுகுறித்து தகவல் அறிந்த அரியாங்குப்பம் போலீசார் வள்ளிமலையை மீட்டு அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். ஆனால் அவர் போகும் வழியிலேயே உயிரிழந்து விட்டார். இது தொடர்பாக வீராம்பட்டினம் பகுதியைச் சேர்ந்த அஜித்குமார் என்ற இளைஞரை போலீசார் கைது செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். விளம்பர இடைவேளைக்கு பிறகு செய்திகள் தொடரும். Hey, I got more gifts from Joe Salukas. Car full ஆயிடுச்சு. Happy guys. Sir, your gift. இன்னொரு கா ஜோ சாலுகாஸில் 60வது ஆனிவர்சரி கொண்டாட்டம். 6 கோடி மதிப்பிலான பரிசுகள், 6 MG ஆஸ்டர் கார்கள், தங்க நாணயங்கள், வீட்டு உபயோகப் பொருட்கள். கொண்டாடுவோம் வாருங்கள். ஜோ சாலுகாஸின் பரிசு மழை. செய்திகள் தொடர்கின்றன. ஆரோவில் இசை அம்பலம் பள்ளியில் நாட்டின் 78வது சுதந்திர தின விழா சிறப்பாக கொண்டாடப்பட்டது. விழுப்புரம் மாவட்டம் வானூர் வட்டம் புதுச்சேரி அருகே ஆரோவில் பகுதியில் அமைந்துள்ள ஆரோவில் இசை அம்பலம் பள்ளியின் நாட்டின் 78வது சுதந்திர தின விழா சிறப்பாக கொண்டாடப்பட்டது. இதில் சிறப்பு அழைப்பாளராக தமிழ் பேராசிரியர் அருள் ஜோதி கலந்து கொண்டு விழாவிற்கு தலைமை தாங்கி தேசிய கொடியை ஏற்றி வைத்து மாணவர்களிடம் உரையாற்றினார். முன்னாள் இந்திய இராணுவ வீரர் கோவிந்தராஜன் நாயுடு தேசப்பற்றின் மீதான உணர்வுகளை மாணவர்களிடம் பகிர்ந்து கொண்டார். பள்ளி தாளாளர் சஞ்சீவ் ரங்கநாதன் சிலம்பக்கலையில் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு வெற்றி கோப்பையை வழங்கினார். இவ்விழாவில் ஏராளமான மாணவர்கள் சுதந்திர போராட்ட வீரர்களாக பங்கேற்றனர். சில மாணவர்கள் சுதந்திர போராட்ட வீரர்களாக உரையாற்றினர். மேலும் ஆசிரியர்களும் பல்வேறு தேசபக்தர்களின் வேடம் அணிந்து
நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். மேலும் மாணவர்கள் பல்வேறு சாகசங்களை செய்து அசத்தினர். நிகழ்ச்சியின் இறுதியில் மாணவர்களுக்கும் பெற்றோர்களுக்கும் சத்தான உணவுகள் வழங்கப்பட்டன. காரைக்காலில் நேற்று இரவு அன்னை ஆலய 283ஆம் ஆண்டு விழாவை முன்னிட்டு நடைபெற்ற அலங்கார தேர் பவனியில் ஏராளமான கிறிஸ்தவர்கள் பங்கேற்று பிரார்த்தனை செய்தனர். காரைக்காலில் 300 ஆண்டுகள் பழமையான புனித அன்னை ஆலயம் உள்ளது. ஆலயத்தின் 283வது ஆண்டு விழா கடந்த 6ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கியது. முக்கிய நிகழ்ச்சியான அலங்கார தேர் பவனி நேற்று மாலை நடைபெற்றது. வண்ண மின் விளக்குகளாலும் மலர்களாலும் அலங்கரிக்கப்பட்ட சப்ரதத்தில் புனித தேற்றரவு மாதாவின் சொரூபம் வைக்கப்பட்டு தேர்பவனி நடைபெற்றது. காரைக்காலின் முக்கிய வீதிகள் வழியாக வந்த தேர்பவனி முடிவில் மீண்டும் ஆலயத்தை வந்தடைந்தது. தேர்பவனியில் ஜெபங்களை வாசித்தபடி நூற்றுக்கணக்கான பங்கு மக்கள் கலந்து கொண்டு பிரார்த்தனை செய்தனர். தென்கரை ஸ்ரீ யோகேஸ்வரி அம்மன் ஆலயத்தில் நடைபெற்ற ஆடி மாத கடைவெள்ளி பால்குட ஊர்வலத்தில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். காரைக்கால் மாவட்டம் கோட்டுச்சேரி எம்ஜிஆர் சாலை தென்கரை பகுதியில் உள்ள பழமை வாய்ந்த ஸ்ரீ யோகேஸ்வரி அம்மன் ஆலயத்தில் ஆடி மாதம் கடைசி வெள்ளிக்கிழமையை ஒட்டி கோட்டுச்சேரி ஸ்ரீ வரதராஜ பெருமாள் கோயிலில் இருந்து ஏராளமான பக்தர்கள் பால்குடம் எடுத்து ஸ்ரீ யோகேஸ்வரி அம்மன் ஆலயத்தை வந்தடைந்து பின்னர் அம்மனுக்கு மஞ்சள், திரவிய பொடி, பஞ்சாமிர்தம், தயிர் உள்ளிட்ட பல்வேறு திரவியங்களால் அபிஷேகம் நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து பக்தர்கள் கொண்டு வந்த பால் குடங்களை கொண்டு மகா அபிஷேகம் நடைபெற்றது. வண்ண மலர்களால் அலங்கரிக்கப்பட்ட ஸ்ரீ யோகேஸ்வரி அம்மனுக்கு மகா தீப ஆராதனையும் நடைபெற்றது. இதில் அமைச்சர் திருமுருகன் உள்ளிட்ட ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு அம்மனை வழிபட்டனர். கொல்கத்தா பெண் மருத்துவர் கொலை செய்யப்பட்டதை கண்டித்து புதுச்சேரி ஜிப்மர் மருத்துவர்கள் காலவரையற்ற வேலை நிறுத்தத்தை தொடங்கியுள்ளனர். கொல்கத்தாவில் பெண் மருத்துவர் படுகொலை சம்பவத்தை தொடர்ந்து புதுச்சேரி ஜிப்மர் மருத்துவர்கள், மருத்துவ மாணவர்கள் காலவரையற்ற வேலை நிறுத்தத்தை இன்று தொடங்கினர். வெளிப்புற சிகிச்சை சேவை நடைபெறவில்லை. அதே நேரத்தில் அவசர சிகிச்சை, ICU, பிரசவ பிரிவுகள் இயங்கின. மேற்கு வங்க மாநிலம் கொல்கத்தாவில் மருத்துவமனை வளாகத்தில் பெண் மருத்துவர் பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டு கொலை செய்யப்பட்டார். இந்த சம்பவம் நாடு முழுவதும் அதிர்ச்சியை ஏற்படுத்தி உள்ளது. இதனை கண்டித்து நாடு முழுவதும் மருத்துவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இந்த நிலையில் இந்த சம்பவத்தை கண்டித்தும் குற்றவாளிகளை விரைந்து கைது செய்ய கோரியும் நாடு முழுவதும் மருத்துவர்களுக்கான பாதுகாப்பை உறுதி செய்ய வலியுறுத்தி புதுச்சேரி ஜிப்மர் மருத்துவமனையில் நேற்று முன்தினம் மருத்துவ மாணவர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இதனைத் தொடர்ந்து இன்று ஜிப்மரில் பணியாற்றும் மருத்துவர்களும் மருத்துவ மாணவர்கள், நர்சிங் பணியாளர்கள் என 900க்கும் மேற்பட்டோர் தொடர் வேலைநிறுத்த போராட்டத்தை தொடங்கினர். இதனால் வெளிப்புற சிகிச்சை பிரிவு இயங்கவில்லை. அதே நேரத்தில் அவசர சிகிச்சை, ICU, பிரசவ பிரிவுகள் செயல்பட்டன. போராட்டத்தில் ஈடுபட்ட மருத்துவர்கள் கூறுகையில், மருத்துவர்களுக்கான பாதுகாப்பு சட்டத்தை மத்திய அரசு அமல்படுத்தும் வரை போராட்டத்தை கைவிட மாட்டோம். மருத்துவமனையில் அசதியில் தூங்கிய மருத்துவருக்கு இப்பாதிப்பு ஏற்பட்டால், இனி அசதி ஏற்பட்டால் எங்களால் இரவில் மருத்துவமனையில் ஓய்வுக்காக தூங்கவே பயம் ஏற்பட்டுள்ளது. பாதுகாப்பு இல்லை. யார் வேண்டுமானாலும் மருத்துவர்கள் மீது தாக்குதல் நடத்தலாம் என்ற சூழல் உள்ளது. மருத்துவர்கள் மீதான வன்முறையை தடுக்க கடும் சட்டம் தேவை. மக்கள் தங்கள் கோரிக்கையை புரிந்து கொள்ள வேண்டும். தங்களுக்கு ஆதரவு தர வேண்டும் என்றனர். ஜிப்மர் ரெசிடென்ட் மருத்துவர்கள் சங்கத்தின் துணைத் தலைவர் சந்தோஷினி, பொதுச் செயலர் சோபனா ஆகியோர் கூறுகையில், ஜிப்மரில் வெளிப்புற சிகிச்சை சேவை, ஆபரேஷன் தியேட்டர்கள் ஆகியவற்றில் சேவைகளை காலவரையின்றி நிறுத்தி வேலை நிறுத்தத்தை தொடங்கியுள்ளோம். அவசரகால சேவைகள், அவசரகால ஆய்வக சேவைகள், டயாலிசிஸ், புற்றுநோய் கீமோதெரப்பி பிரிவுகள், ICU ஆகியவை வழக்கம்போல் செயல்படும் என்றார். சமீபத்திய சம்பவத்தில் நடக்கும் விசாரணை மீது சந்தேகம் எழுகிறது. வெளிப்படையான விசாரணை தேவை என்றும், சுகாதார பணியாளர் பாதுகாப்பை உறுதி செய்ய மத்திய பாதுகாப்பு சட்டத்தை அமலாக்க வேண்டும். பெண் மருத்துவரின் கண்ணியத்தையும் உயிரையும் பாதுகாக்க தவறிய பொறுப்பான அனைத்து அதிகாரிகளும் பதவி விலக வேண்டும். இது சுகாதாரத்துறையில் உள்ள அனைவரும் ஒன்றிணைந்து செயல்பட வேண்டிய நேரம் என்று குறிப்பிட்டனர். ஜிப்மர் மாணவர் சங்கத்தின் தலைவர் பாரதி, துணைத் தலைவர் தர்ஷினி கூறுகையில், மருத்துவர்கள் வேலை நிறுத்தத்தை மாணவர்கள் ஆதரிக்கிறோம். நிலைமையை கருத்தில் கொண்டு MBBS, நர்சிங், அலைடு ஹெல்த் சயின்ஸ் மாணவர்களும் வேலை நிறுத்தத்தில் ஈடுபடுகிறோம். கல்வி நடவடிக்கைகளில் இக்காலத்தில் ஈடுபட மாட்டோம். அவசர சேவை பிரிவுகளில் பணியமர்த்தப்பட்டோர் தவிர இதர மருத்துவ சேவைகளில், மருத்துவ பிரிவுகளில் பணி செய்ய மாட்டோம் என்று தெரிவித்துள்ளனர்.
புதுச்சேரி பெத்துசெட்டிப்பேட்டை அரசு தொடக்கப் பள்ளியில் 78வது சுதந்திர தின விழா கோலாகலமாக கொண்டாடப்பட்டது. நாட்டின் 78வது சுதந்திர தின விழா பெத்துசெட்டிப்பேட்டை அரசு தொடக்கப் பள்ளியில் கோலாகலமாக கொண்டாடப்பட்டது. பள்ளி தலைமை ஆசிரியை தமயந்தி ஜாக்லின் தலைமையில் நடைபெற்ற இவ்விழாவில் சிறப்பு விருந்தினராக பள்ளி துணை ஆய்வாளர் குலசேகரன் கலந்து கொண்டு தேசிய கொடியை ஏற்றி சிறப்புரையாற்றினார். அதனைத் தொடர்ந்து மாணவ மாணவிகளின் பல்வேறு கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றன. இந்த நிகழ்ச்சியில் ரோட்டரி கிளப் ஆஃப் பாண்டிச்சேரி போர்டு உறுப்பினர்கள் நீலேஷ் பட்டேல், ஜெயபிரகாஷ், பிரபாகரன், ஸ்ரீகாந்த், சிவராமன் ஆகியோர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். இவ்விழாவிற்கான ஏற்பாடுகளை பள்ளியின் இருபால் ஆசிரியர்கள் செய்திருந்தனர். இவ்விழாவில் ஆசிரியர்கள், ஊழியர்கள், பெற்றோர்கள் உள்பட மாணவ மாணவிகள் திரளாக கலந்து கொண்டனர். ராகுல் காந்தி தேசிய பேரவை மற்றும் ரிக்ஷா மாமா ஃபவுண்டேஷன் சார்பில் நடைபெற்ற சுதந்திர தின விழாவில் ராகுல் காந்தி பேரவைத் தலைவர் ஆர். சேகர் தேசிய கொடியேற்றி மாணவர்களுக்கு இனிப்புகளை வழங்கினார். ராகுல் காந்தி தேசிய பேரவை மற்றும் ரிக்ஷா மாமா ஃபவுண்டேஷன் சார்பில் நாட்டின் 78வது சுதந்திர தின விழா திப்புராயப்பேட்டை ராஜீவ்காந்தி நகரில் கொண்டாடப்பட்டது. ராகுல் காந்தி தேசிய பேரவைத் தலைவர் ஆர். சேகர் தலைமையில் பேரவை துணைத் தலைவர் திருவேங்கடம் முன்னிலையில் தேசிய கொடி ஏற்றி மரியாதை செலுத்தப்பட்டது. அதனைத் தொடர்ந்து மாணவ மாணவிகளுக்கு இனிப்புகள், காலை சிற்றுண்டி வழங்கப்பட்டது. முன்னதாக தேசிய கொடி ஏந்தி மாணவர்கள் அப்பகுதியில் பேரணியாக சென்றனர். ரிக்ஷா மாமா குழந்தைகள் வளர்ச்சி மைய நிறுவனர் ஜான் பீட்டர் ஏற்பாட்டில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் முன்னாள் மாவட்ட இளைஞர் காங்கிரஸ் தலைவர் தயாளன், முன்னாள் இளைஞர் காங்கிரஸ் செயலாளர் பிரபு, ஊடகப் பிரிவு மாவட்ட ஒருங்கிணைப்பாளர் மோகன், முதலியார்பேட்டை வட்டார காங்கிரஸ் துணைத் தலைவர் ஹரிகிருஷ்ணன், பன்னீர்செல்வம் மற்றும் ஆரோக்கியராஜ், சின்னப்பன், ஹோப் நிறுவன பணியாளர் உதயகுமார், மரியசெல்வி ரீட்டா ஆகியோர் கலந்து கொண்டனர். மீண்டும் முதன்மைச் செய்திகள். புதுச்சேரியில் பிரசித்தி பெற்ற வீராம்பட்டினம் செங்கழு நீரம்மன் கோயில் தேரோட்டம். துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன், முதலமைச்சர் ரங்கசாமி ஆகியோர் வடம் பிடித்து தேரை தொடங்கி வைத்தனர். புதுவை ஆளுநர் மாளிகையில் நடந்த தேநீர் விருந்து. முதலமைச்சர் ரங்கசாமி உட்பட எதிர்க்கட்சியினர் கலந்து கொண்டனர். இந்தியாவுடன் புதுச்சேரி இணைவதற்கு வாக்கெடுப்பு நடத்தப்பட்ட கீழூரில் சட்டப்பூர்வ பரிமாற்ற தினம் கடைபிடிப்பு. சட்டப்பேரவைத் தலைவர், அமைச்சர்கள் பங்கேற்று தேசிய கொடியேற்றி மரியாதை செலுத்தினர். இந்த செய்தி அறிக்கை இத்துடன் நிறைவு பெறுகிறது. வணக்கம்.